சென்னை கொளத்தூர் அருகே மளிகை கடையில் வாங்கிய கேக்கிற்கு பணம் கேட்டதால் ஆத்திரமடைந்த போதை கும்பல் கடையையும் சாலையில் இருந்த இருசக்கர வாகனங்களையும் அடித்து சூறையாடிய காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை ராஜமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் மளிகை கடை நடத்தி வருபவர் இடம் கேக் வாங்கி சாப்பிட்டு விட்டு பணம் தர கேட்டதற்கு போது ஆத்திரத்தில் அந்த கடையை சூறையாடுவது மட்டுமில்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களையும் அடித்து நொறுக்கி இருசக்கர வாகனம் அடித்து நொறுக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாக இருக்குது. கடந்த 23ஆம் தேதி இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. மது போதையில் 2 நபர்கள் 6 கேக்குகளை வாங்கிவிட்டு அது தொடர்பாக பணம் கொடுக்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால மளிகை உரிமையாளருக்கும் அந்த போதை இளைஞருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில அந்த மேலும் சில நபர்களை தொலைபேசி மூலமா அழைத்து 8 பேர் கொண்ட கும்பல் மளிகை கடை சூறையாட முயன்றது மட்டுமில்லாமல் அந்த அருகில் இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள் போன்றவற்றையெல்லாம் அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். இது குறித்து தற்போது அந்த கடையின் உரிமையாளர் மாரிபாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளுடன் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். போதையிலே இது போன்ற சம்பவத்தில் அவர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.